இந்த நாட்களிலே ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்து நாம் தொடர்ந்து வேத வசனங்கள் மூலமாக இது ஒரு வேத பாடத்தை போல ஆமென் நல்லா தெரிஞ்சுக்கினா சுலபமாக நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்குள்ளே உறுதியாய் சாட்சியாய் வாழ முடியும். அடுத்து அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இறங்க இறங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அவனை உயர்த்தி கொண்டே போகும். வேதத்தின்படி நான் சொல்லுகிறேன். ஆவியை குறித்து நாம் பார்த்தோம், ஆத்மாவை குறித்தும் பார்த்தோம். இப்பொழுது இந்த சரீரம், இந்த மாம்சத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரம் பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சி இந்த வாரமும் பார்ப்போம். ஆவி தேவனோடு சஞ்சரிக்க அது எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. தேவனும் தேவனுடைய ஆவியும் ஆவியை ஆளுகை செய்து அந்த ஆவியின் மூலமாக தம்முடைய ஆசீர்வாதங்களை அனுப்ப அவர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். ஆத்துமா என்பது என்னன்றது நான் சொன்னேன். ஆவிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது. ஆவிக்கும் சரீரத்துக்கும் மாம்சத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இந்த ஆத்துமா. இந்த ஆத்துமா தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆத்துமாவை மீட்கும்படி நம்முடைய எண்ணங்கள், சிந்தை, நம்முடைய அந்த ஆள் தத்துவம், நம்முடைய சுயாதீனம் இதெல்லாம் மீறினபடியால் ஏதேன் தோட்டத்தில் 2ஆம் ஆதாம் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மீட்டெடுக்கும்படி நம்ம மேலே போனால் நம்மளுக்கு அந்த நினைவு, சிந்தை, சந்தோஷம், மகிழ்ச்சி இருந்தால் தான் அங்கே மேலே இருக்க முடியும். ஒன்றுமே இல்லாமல் மண்ணை போல் இருந்துட்டு மேலே போய் என்ன பிரயோஜனம்? அதுக்கு இங்கே இருந்துடலாமே, இல்லை வேற எங்கேயாவது இருக்கலாமே. மேலே எல்லாத்தையும் நம்ம ஆண்டு அனுபவிக்கும்படி மேலே இருக்கிற அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே, அந்த மகிமையின் வீட்டுக்குள்ளே நம்ம போய் அங்கே சந்தோஷமாக இருக்கும்படி அந்த ஆத்துமாவை ஆண்டவர் இயேசு மீட்டெடுத்திருக்கிறார். இந்த சரீரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அவயங்களாய் இருக்கிறபடியால தான் ஆவியானவர் இறங்கி சரீரத்தை ஆளுகை செய்ய விருப்பம் உள்ளவராக, வாஞ்சை உள்ளவராக, சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவயங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. எபேசியர் 1:23 எடுத்துங்க. அடுத்து எபேசியர் 5:30 எடுத்துங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, சரீரமான, அப்ப இந்த மாம்சம் சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினீர். ஆமென். அப்போ நம்ம பார்ட் ஆஃப் தி ஹெட், நம்ம ஆண்டவரை ஒரு தலையாக, முதன்மையாக, முக்கியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வைத்தால் மட்டுமே அவருடைய சரீரமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அவர் தலையாய் கிறிஸ்து நமக்கு இருக்கும் பொழுது மாத்திரமே இந்த சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஆவியானவர் அபிஷேகத்தில் நிரப்புகிறார், வல்லமையை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார். ஆவியானவர் தங்கி நம்மை லீட் பண்ணுகிறார். இந்த வழியில போப்பா, இப்படி போப்பா, இப்படி போகாத, இதை செய், அதை செய்யாத, இப்படி எல்லாம் சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுதுனா நமக்கு தலையாய் கிறிஸ்து இருக்கும் பொழுது. இன்னொரு வசனம் இருக்கு, அவருடைய அவயங்கள் நாம் என்ப இந்த மாம்ச சரீரம் அவருக்கு உரியது. அவருக்கு உரியதா இருக்கிறபடியால தான் பரிசுத்த ஆவியானவர் நம் சரீரத்தை அபிஷேகித்து பரிசுத்தப்படுத்தி அவர் தங்கும் ஆலயமாய் வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க, எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின்
அவயங்கள் ஆயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அப்ப இந்த மாம்சம், அதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவினாலே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி பிழைப்பது நான் அல்ல அவரே எனக்குள் இருந்து அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். இது இருக்கிறபடியால தான் அவர் கிறிஸ்து எங்கேயோ அங்க பரிசுத்த ஆவியானவர் இருந்து கொண்டிருப்பார், அங்க கிரியை செய்து கொண்டிருப்பார். கிறிஸ்து இருக்கிற இடத்துல தான் அவருக்கு வேலை. கிறிஸ்துவுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவருக்கு வேலை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற இடத்துல தான் ஆவியானவர் இறங்குவார் பலமாய். எல்லா இடங்களிலும் இல்லை. கிறிஸ்துவை தலையாய் வைத்து, கிறிஸ்துவை முதன்மையாய் வைத்து, இயேசு கிறிஸ்துவே இந்த சரீரத்தின் தலை, என் குடும்பத்தின் தலை, என் வீட்டிற்கு தலையாய் இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் முதன்மையாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அங்க ஆவியானவர் நேரா வந்து உட்கார்ந்துடுறாரு அங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 6:15 வாசிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? போதும். ஏன்னா கிறிஸ்துவின் அவயங்களா இருந்தால் மாத்திரமே. 19 வாசிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். கிறிஸ்து இல்லாம, இயேசு இல்லாம நம்முடைய சரீரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இந்த அழிய போற சரீரத்துக்குள்ள மகிமை, இந்த மர்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன், பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறது என்று பவுல் சொல்ல காரணம், இது மர்பாண்டம். இந்த மர்பாண்டத்துக்குள்ள வெளியேற பெற்ற பொக்கிஷமாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய வரங்கள் இருக்கிறது, அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. அப்போ இந்த சரீரத்தை அவர் நடத்தினா மாத்திரமே கடைசி நாட்களிலே இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்ப முடியும் ஆண்டவர். இந்த சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்காம, ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு அர்ப்பணிக்காம, கிறிஸ்து இந்த சரீரத்துக்கு தலையா இராம கடைசி நாட்களிலே நம்மளை எழுப்ப முடியாது. போன வாரம் கூட சொன்ன பாருங்க, படுக்கையிலே 2 பேர் படுத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் புறப்பட்டு போவான், ஒருவன் கைவிடப்படுவான். அந்த கைவிடப்படுகிறவர்கள் யாருன்னா, தன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம, தன் சரீரத்துக்கு தலையாய் அவரை வைக்காம, அவரை தலையா வச்சாதான், அவருடைய அவயங்களா இருந்தால் மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வார். இன்னும் அதுலயே இன்னொரு வசனம் கூட இருக்கு, 17 வாசிங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவருடனே அந்த ஒரே ஆவியிலே ஒரு மனமாய் இருக்கிறான், ஆவியிலே ஒரே மாதிரி இருக்கிறான். அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் இணைந்து ஒரே செயலாக்கத்தை அது நடத்தி முடிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த, இப்போ நான் சொல்ற ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க அதை ஒப்பு கொடுக்காம, அவர் உங்களுக்குள்ள இல்லாம, ஆவியானவர் இல்லாம இதை விளங்கி கொள்ளவே முடியாது. இது புரியவே புரியாது. இந்த சத்திரம் எப்போ புரியும்னா, மரித்து பின்பு ஒரு நாள் வரும், அன்னைக்குதான் தெரியும், ஐயோ நம்ம கைவிடப்பட்டமேண்டு. இந்த சரீரத்தை குறித்து அப்பொழுது இந்த சரீரம் வேதனைப்படும் பொழுதுதான் அந்த எண்ணம் தெரியும், அந்த சிந்தை தெரியும். அந்த ஐஸ்வர்யவானுக்கு எப்ப தெரிகிறது? உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியவே இல்லை. ஆபிரகாம் என்று சொல்லுகிறான். அப்ப ஆபிரகாம்ன்றது அவனுக்கு உயிரோடு இருக்கும்போது தெரிஞ்சது. ஆனா சத்தியத்தின்படி நடக்காம, அதன்படி கேட்காம, தன் சரீரத்தை ஒப்பு கொடுக்காம, அந்த சரீரத்துக்கு நல்ல வகையான சாப்பாடை போட்டு வஸ்திரங்களை உடுத்தி அவன் மனம் போன போக்கில் வாழ்ந்தான். சரீரத்தை கொடுத்து கடைசி நாட்கள்ல ஒரு நாள் வருமே, அன்றைக்கு நம்ம எங்க இருக்க போகிறோம், இந்த சரீரம் எப்படி இருக்க போகிறதுன்னு அறியாமல் வாழ்ந்த மனுஷன். இப்ப நம்ம சொல்றது எதுவுமே ஏத்துக்க முடியல, ஒப்பு கொடுக்க முடியல, ஒத்துக்க முடியல அப்படின்னா அந்த ஐஸ்வர்யவான் கதை போல நம்முடைய கதை மாறிவிடும். அந்த ஐஸ்வர்யவான் எப்ப திருந்துறான், எப்ப மனம் மாறுறான், அவன் காலம் கடந்து மனம் திரும்புகிறான். ஐயோ நான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டேனே, என் குடும்பம் இருக்கிறது, எனக்கு உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்களே, எனக்கு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, நான் இங்க அக்கினியில வேதனைப்படுகிறேனே, இந்த பாதாள குழியில சிக்கி கொண்டேனே என்று சொல்லி காலம் கடந்து
அவன் சரீரத்தை குறித்து, அவன் சரீரத்தில் அடைகிற வேதனையை குறித்து கலங்குகிறான். எப்போ? இப்ப நம்ம புரியல, நம்மளுக்கு நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம, நம்முடைய அவயங்களாய் அவர் இல்லாம, அவருடைய ஆவியானவர் நம் சரீரத்தில் ஆளுகை செய்யாம, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா அந்த ஐஸ்வர்யவான் கதை தான் ஆகும். ஆனா அது காலம் கடந்ததா இருக்கும். நான் அப்படியே உங்க சரீரத்தை அடக்கி ஒடுக்கி அப்படியே சிலுவையில் அரைஞ்சு அப்படியே ரொம்ப வேதனையா இருக்கணும்னு சொல்லல. உன் சரீரத்துக்கு நல்ல விடுங்க. சாப்பாடு காலையில் கூட சொன்ன, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, எல்லாம் அனுபவிங்க. கார் வாங்குங்க. காரு, வீடு, பங்களா, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க நல்லா அனுபவிக்கலாம். அதுக்குன்னு நான் உங்களை சிலுவையில் அறைந்து கொள்ள சொல்லவில்லை. உன் சரீரத்தின் அவயங்களை, உன் சரீரத்தை, உன் ஆத்துமாவை, உன்னுடைய ஆவியை ஒப்புக்கொடு ஆண்டவருக்கு என்று தான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த சரீரம் தான் நம்மளை பாவத்துக்கு உட்படுத்துது. இந்த சரீரம் தான் நினைச்சதையெல்லாம் செயல்படுத்தும்படி சாலமன் சொல்றான், என் கண் இச்சித்ததை ஒண்ணுமே நான் தடை பண்ணல. அப்ப மாம்சத்தில் இருக்கிற கிரியைகள் அவனை கர்த்தர் கண்டிக்க, அவனுடைய ஆட்சியை உடைக்க, அவனுடைய கோத்திரங்களில் இருந்து அவனை பிரித்தெடுக்க காரணம் என்னவென்றால் அவனுடைய மாம்ச இச்சை கிரியை செய்து கொண்டே இருந்தது. மாம்ச காரியங்களுக்கு தன்னை விற்று போட்டு விட்டான். நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். நம்ம மாம்சத்தை குறித்து நான் பவுல போல உன்னை அடக்கி ஒடுக்கி உன்னை சிலுவையில் அரைஞ்சிக்கின்னு வேதனையோடு கஷ்டத்தோடு ஒண்ணுமே இல்லாம வறுமையில இரு, கஷ்டத்துல இருன்னு சொல்ல வரல. எல்லாமே இந்த சரீரத்துக்கு தேவை. ஏசி தேவை, நல்ல சாப்பாடு தேவை, நல்ல வஸ்திரம் தேவை, எல்லாமே தேவை. ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுல ஒரு தடையும் இல்லை. நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருங்க. கர்த்தர் உங்களை நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருங்க. அதை குறித்து சொல்ல வரல. ஆனா அதே நேரத்தில் இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது நமக்கு தேவை, சரீரத்துக்கு தேவை. ஆனா எது தேவைன்னு உனக்கு தெரியும், எது தேவையில்லை உன் சரீரத்துக்கு என்று தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறதுல திருப்தியாரு. இன்னொருத்தர் மேல கண்ணு போடும் பொழுது, இன்னொருத்தர் பொருள் மீது, இன்னொருத்தருடைய நபருக்கு சொந்தமானதுல கண்ணு போடும் பொழுது அங்கதான் பாவத்தின் இச்சை ஆரம்பிக்கிறது. அங்கதான் சரீரத்தை விட்டு போடக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அங்கிருந்துதான் அந்த சரீரம் வேதனையை ஆரம்பிக்கக்கூடிய இடத்துக்கு போக உன்னை வழிநடத்துகிறது. அல்லேலூயா. உனக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாருங்க. உன் சரீரத்தை நீ அடக்கி ஒடுக்க தேவையில்லை. உன் சரீரத்தை கரெக்டா வச்சுக்கோ, பரிசுத்தமா வச்சுக்கோ, சாட்சியா வச்சுக்கோ, அது போதும். கர்த்தர் வருகையில நீ உயிரோடு எழுந்திருப்பாய். அல்லேலூயா. நான் எதையும் அனுபவிக்க வேண்டாம். உன் சரீரத்தை ஒடுக்கு, அடக்கு. நல்ல சோறு போடாத உன் சரீரத்துக்கு நல்ல ட்ரெஸ் உடுத்தாத, எந்த வசதி வாய்ப்பு உன் சரீரத்துக்கு காட்டாத என்று சொல்ல வரல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நான் அதை சொல்ல வரல. உன் சரீரத்துக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும், கர்த்தர் கொடுப்பார். நல்ல வசதி வாய்ப்புகளோடு நல்ல நிலைமையில இரு. உன் சரீரத்துக்கு எல்லாத்துக்கும் போஷிக்க, உன் சரீரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொள்ளுங்க, எல்லாம் இருங்க. ஆனா அதே நேரத்தில் தேவையில்லாததை நீ அனுமதிக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாததை அனுமதிக்க கூடாது. உன்னை நரகத்துக்கு நேராய் நடத்துவதில் நீ அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நீ கிறிஸ்து உனக்கு தலையா இருக்கணும். கிறிஸ்து உனக்கு தலையா இருந்தா, நீ அவருடைய சரீரத்தின் அவயமா இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் அங்க வந்து நிற்பார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வர முயற்சி செய்து கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் எப்படியாகிலும் உனக்குள்ள வந்து உன்னை நிரப்பி அபிஷேகித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி உனக்கு பரலோகத்தின் நிச்சயத்தை கொடுத்து பல பேரை மாட்டி திருத்தக்கூடிய அபிஷேகத்தையும் கொடுத்து பல பேரை உன்னோடு கூட சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு வரும்படி அந்த கிருபையும் கொடுப்பார். எப்ப என்றால் இந்த சரீரத்துக்கு அவரை தலையாய் வைக்கும் பொழுது மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் அந்த சரீரத்தில் இறங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் இருக்கு, ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8 திருப்பிக் கொள்ளுங்க. முதல் வசனம் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு
ஆக்கினை தீர்ப்பில்லை. தெளிவா இந்த வசனம் நான் இவ்வளவு நேரம் கத்தி பிரசங்கம் பண்ண வார்த்தையினுடைய சாராம்சம் இது. இந்த வசனத்தை கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம நித்தியம் இல்லை, பரலோகம் இல்லை. அவர்தான் நமக்கு நித்தியம், பரலோகம். அந்த இன்ப கானானுக்குள்ள போகிறது, அந்த மகிமையின் ஸ்தலத்துக்குள்ள போகிறது, அவர் கட்டின வீட்டுக்குள்ள போகிறது. மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு என்பதை தெளிவாய் வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. வேற எதுலையும் சொல்லப்படல. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அப்பதான் மாம்சத்தின்படி நடக்க முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படாம நம்ம ஆவிக்குரிய பிரகாரமா நடக்க முடியாது. அதான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின. இந்த ஆவியின்படி எப்ப நடக்க முடியும்? ஆவியானவர் இல்லாம நீ ஆவியின்படி நடக்க முடியாது. அப்போ ஆவியானவர் வரணும் அப்படின்னா உன்னிலே தங்கி வாசம் பண்ணணும் என்றால் கிறிஸ்துவின் அவயங்களாய் நீ இருக்கணும். கிறிஸ்துவின் அவயம் எங்கேயோ அங்கே தேடி போய் உன்னை கேட்கலாம் மாட்டார். நேரம் உனக்குள்ள பலமா இறங்கி விடுவார். நீ ஜெபிக்கும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கும். வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் சுகமடையும். எப்ப நீ அவருடைய அவயமா இருக்கிறாயோ அங்க மாத்திரமே பரிசுத்த ஆவியானவருக்கு வேலை. கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஸ்பிரிட் நடத்தா ஃப்ளஷ் நடத்துதா? இதுதான் ரொம்ப முக்கியம். மாம்சம் சொல்லும், ஒரு பொய் தானே, ஒரு பொய்னால் நான் உயிரா போயிட போகுது. இது மாம்சம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுங்கள் என்று ஆவி சொல்லும். வசனத்தின்படி நான் சொல்றேன், இப்படிதான் நான் சொல்றேன். தவறுன்னு தெரியும், மாம்சம் சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அனுபவி சந்தோஷமா. இன்னும் ஆவி சொல்லும், கிறிஸ்துவின் ஆவி சொல்லும், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் சொல்லுவார்கள் அது தவறு என்று. யோசேப்பு எப்படி உதறி தூக்கி விட்டு ஓடி போனான் பாருங்க. ஆவியின் மனுஷன் அவன். அல்லேலூயா. கர்த்தருடைய அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. 5வது வசனம் வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இது ஃபுல்லா அந்த சாலமோன் மாம்சத்தின்படியே நடந்து முடிச்சு. ஃபுல்லா அவனுக்கு என்று ஒரு மாளிகை அப்படி கட்டினான், இப்படி கட்டினான். அவனுக்கு பல மனைவிகள். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு, கர்த்தர் கண்டிக்கிறாரு, சொப்பனத்துல பேசுறாரு. ஒன்னுத்துக்கும் அசரல. மாம்சம் அவனை முழுமையாக பிடித்து விட்டது. வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ ஆவியின்படி நடக்கணும். இந்த மாம்ச கிரியைகளை அப்படியே கண்ணு பார்த்ததெல்லாம் அப்படியே இழுக்கும். ஏன்னா அங்க ஏதேன் தோட்டத்துல முதல்ல மாம்ச கிரியை என்னன்னா, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமமா இருக்கிறது என்று அறிந்து அவ போய் அதை பறித்து புசித்து கர்த்தர் விலக்கி வைத்ததை மீறி நடந்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தைக்குரியவர்களையே சிந்திக்கிறாங்க. இன்னைக்கு எவனை போடலாம், இன்னைக்கு எங்க போடலாம், எவளை பார்க்கலாம், எவனை பார்க்கலாம், எங்க கையை வைக்கலாம், யாரை ஏமாத்தலாம், இப்படிதான் மாம்சம் சிந்தித்து கொண்டே இருக்கும். தவறுகளையே சிந்தித்து கொண்டு. ஆனால் ஆவி நல்லதை மாத்திரம் சிந்திக்கும், பரிசுத்தத்தை சிந்திக்கும். சாட்சியை போயிடுச்சுன்னா, ஐயோ சாட்சி போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயந்து நடக்க வைக்கும். திருப்பி 6 வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ரெண்டுமே பரலோகத்தில் இருக்குது. ஜீவனும் சமாதானமான இடம், சமாதான தாபரம் என்று பரலோகத்தை குறித்து பேசுகிறது வேதம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் எப்படி இருக்குது, எப்படி ஆவிக்குள்ளாக இருக்கிறதா, கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறதா, பரிசுத்தத்துக்கும் சாட்சிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட சரீரமா இருக்கிறதா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியின் சிந்தையோ, ஆவியின் மனுஷன் நினைச்சு கொண்டே இருப்பான். ஆவியின்படியே நடக்கும்படி கிறிஸ்துவின் சுபாவத்தை அப்படியே வெளிப்படுத்துவான். கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்து கொண்டே இருக்கும்.
மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஜீவன்னா எங்க? இங்க மரிச்சிருவோம். இந்த ஜீவன் ஒரு நாள் போயிடும், ஒரு நாள் வரும், அன்னைக்கு அது மரணத்தை சந்திக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள், தன் சரீரத்தை மாம்ச இச்சைக்கு உட்படுத்தாம பரிசுத்தத்தையும் சாட்சியையும் காத்து கொண்டவர்கள் மாத்திரமே ஜீவனையும் சமாதானத்தையும் அடைய முடியும். அந்த ஜீவனுள்ள தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்துக்கு போக முடியும். அது ஒரு சமாதானமான இடம். அங்க யாரும் உன் சமாதானத்தை கெடுக்க முடியாது. அங்க சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் ஆடலோடு பாடலோடு கர்த்தரை துதித்து மகிமையின் சன்னிதானத்தில் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். 7 வாசிங்க அப்படியே. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ மாம்சத்துல நம்ம யோசிக்கிறது, மாம்சத்துல பண்றது, இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இப்படி போயிடலாம், இப்படி முடிச்சிடலாம், காட்ஸ் லீட் இல்லாம, அவருடைய லீடிங் இல்லாம, அவருடைய வழி நடத்துதல் இல்லாம நம்ம மாம்சத்துல எப்படியாகிலும் போராடி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும்னு பார்க்கிறோம். அது மரணத்துக்கு நேராய் நடத்திவிடும். அது உன் நித்தியத்தின் அழிவை கொண்டு வரும். உன் நித்தியத்தை சுதந்தரிக்க விடாதபடி தடுத்துரும். அதான் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ எவ்வளவு பெரிய தவறு நம்ம செஞ்சிருக்கிறோம் இது வரைக்கும். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சம் சொல்லலாம், நம்ம முடிச்சிடலாம், நம்ம பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இது செஞ்சா என்ன தப்பு, இது என்ன ஆண்டவர் பார்த்துக்கினேவா இருக்கிறாரு, அவர் என்ன பாஸ்டர் கேட்கவா போறாரு, அவருக்கு ஏன் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடணும், நம்ம பார்த்துப்போம், நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லி உன் மாம்சத்துல ஓடுனா அது தேவனுக்கு விரோதமான பகை. மனுஷனுடைய பகையை மாத்திடலாங்க, சரி பண்ணிடலாங்க. தேவனுக்கு விரோதமான பகையை யார் வந்து செய்ய முடியும், சரி செய்ய முடியும்? அது தேவனுக்கு விரோதமான பகை. அப்புறம் சொல்லுகிறது வாசிங்க. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படியவே படியாது. தேவனுடைய வார்த்தைக்கு அது கடைசி வரை கீழ்ப்படியாது. இதெல்லாம் எப்பேற்பட்ட வார்த்தை நம்மளுக்கு தெரியறது இல்ல. ஒரு மரணம் வந்த பின்புதான் தெரியுங்க இதனுடைய காரியம் எல்லாம். அந்த ஐஸ்வர்யவானுக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. ஆனா மரித்த பின் தான் தெரியுது. ஆனா காலம் கடந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனையோ தடவை சொல்றோம், எத்தனையோ தடவை வேதத்துல இருந்து பிரசங்கம் பண்றோம், எவ்வளவோ கத்தி மாறி தொண்டை தண்ணி போக கத்துறோம். ஆனா எதையும் கேட்கறது இல்லை. அப்படியே மாம்சத்தின்படி நடந்து எதையும் செவியில வாங்காம மாம்சம் சொன்னதெல்லாம் கேட்டு செஞ்சு 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 ஒரு நாள் வரும். அந்த நாள் எதுனா மரண நாள். அன்னைக்கு தெரியும், நீ செத்த உடனே தெரியும் உன் காரியம் என்ன என்பது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி 10 வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆமென். சரீரத்துக்கு யார் சொந்தக்காரர் என்பது பறித்து சரீரத்தை குறித்து இப்ப நான் பேசி கொண்டிருக்கிறேன். சரீரம் ஆவியின் சொல்லை கேட்கணும்னா ஆவி தேவனுடைய ஆவியோடு சஞ்சரிக்க வேண்டும், அதனோடு இணைந்து இருக்க வேண்டும். ஆதாம் ஆவி மனிதன் தெரியுங்களா? உண்டாக்கப்பட்ட பொழுது தேவனோடு அப்படியே உலாவி கொண்டிருந்தவன். தோட்டத்தில் உலாவும் போது அவனும் கூட தான் இருக்கிறான். அந்த தேவ சத்தத்தெல்லாம் கேட்கறான், தேவன் பேசுகிறத கேட்கறான், தேவன் உண்டாக்கப்பட்டதையெல்லாம் பார்க்கறான், எல்லாம் கூடவே இருக்கிறான். ஆவியின் மனிதன் அவன் நிர்வாணமாக இருக்கிறதெல்லாம் காண்பிக்கல, அவனுக்கு தெரியல. ஆவியில அவரோடு தேவனோடு இருந்த மனுஷன் தான். ஆனா அவனுடைய ஆவி முழுவதும் தேவனோடு சஞ்சரிக்கிற கூடியதாக இருந்தது, தேவ ஆவியோடு இணைந்திருந்தது. அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது. இந்த ஆவியை நாம் கரெக்டா சரியா பயன்படுத்தல அப்படின்னா ஒரு நாள் வரும், இந்த ஆவி போயிடும், அப்புறம் இந்த சரீரம் பொத்துண்டு விழும், அவ்வளவுதான், சரீரம் மண்ணுக்கு போயிடும். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து
கடைசி நாளில் அவர் வரும்பொழுது யாரை எழுப்புகிறார் உயிரோடு? யார் அவரோடு கூட போக முடியும்? யார் அந்த நித்தியத்தை சுதந்தரிப்பார்? வாழும் பொழுதே மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாம ஆவிக்கு உட்பட்டவர்களாய் தன் சரீரத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய். அதான் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4:2 வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? எதனால் அறியலாம் தேவ ஆவியை நீங்கள்? எதனால்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை. ஏன்னா உள்ள இந்த சரீரமானது முழுவதுமாய் தலை கிறிஸ்து, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மணவாட்டி சபைக்காக, இந்த சரீரத்துக்காக தான் வராரு. இயேசு மறுபடியும் வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார். இந்த சரீரத்தை மீட்டு தம்முடைய இடத்துக்கு கொண்டு போகும்படி, தம்மோடு வைத்துக் கொள்ளும்படி தான் வரப்போகிறார். அதுக்கு தான் வராருன்னு சொல்றோம். நம்புறதில்ல, கர்த்தருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்கறதும் இல்லை. மாம்சத்தின்படி மனம் போன போக்கில் அப்படியே நடந்து கொள்ளும் பொழுது ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீ கைவிடப்படுவாய், முற்றிலுமாய் கைவிடப்படுவாய். யாருமே உனக்கு உதவி செய்ய முடியாது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டான, உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா, வேற ஆவி இருக்கான்றது ஈஸியா தெரிஞ்சிடும். இயேசு கிறிஸ்துவை பேசிக்கொண்டே இருக்கும், வேதன வார்த்தையை பேசும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான், எந்த ஆவியும் தேவனால் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துடைய ஆவி இதுவே. அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கின்ற அந்திகிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது இன்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் திருப்புங்க 5:16 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எப்போ நம்ம மாம்சம் அப்படியே நினைக்கிறதெல்லாம், ஏன்னா நினைக்கிறதெல்லாம் அனுபவிக்கணும்னு பார்க்கும். அது என்ன தெரியுமா? மாம்சம். அது மற்றவங்களதோ இல்லை வேற யாருதோ இல்லை எதோ என்ன ஏது அதெல்லாம் பார்க்காது, பார்த்தவன அனுபவிக்கணும்னு நினைக்கும். அது மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனுக்குள் இருக்கிற பெருமை, அதெல்லாம் உலகத்தில் உண்டானது. நான் நிறைய சொல்லணும்னு பார்க்குற முடியல, நேரம் இல்லை. இதெல்லாம் உலகத்தில் உண்டானது. அந்த வசனம் சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இங்க சபை ஐக்கியம் எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஐக்கியம் எதுக்கு? காலை மாலை ஆராதனை எதுக்கு? ஜெபம் எதற்கு? எல்லாமே எதற்கு? இந்த ஐக்கியம் எதற்கென்றால், நீ ஆவிக்கேற்றபடி நடக்க உன்னை இந்த சபை போதிக்கிறது, இந்த சபை நடத்துகிறது. கிறிஸ்துவாகிய சபைக்கு தலையானவர் உங்களை அந்த பாதையில் நடத்துகிறார். அதுக்கு தான் சபை கூடி வருதல். உன் நித்தியத்துக்காக தான் வர, வேற ஒண்ணுத்துக்காக இல்லை. உனக்கு மரித்த பின்பு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கிறது, அதற்காக தான் சபை. வேற சபை உனக்கு அட்ரஸ். சபைக்கு வருவது உனக்கு ஆதாயம், சபைக்கு வருவது உனக்கு பின்னாட்களிலே ஆசீர்வாதம். சபைக்கு வருவது மரித்த பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்த்தும்படி, அதை உறுதி செய்யும்படி தான் சபை. இந்த சர்ச்சை எதற்கு என்றால், மரித்த பின்பு நீ நித்தியத்தில் சுதந்திரமான ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலத்துக்குள்ள போகும்படி. வேற எதுவுமே சொல்ல. இந்த வேதம் மாத்திரம் தான் சொல்லுது, கிறிஸ்துவ வாழ்க்கை மாத்திரம் தான் சொல்லுது, மரித்த பின் ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அதற்காக தான் வந்தார். நிறைய பேர் அவர் பொண்ணை கொடுப்பாரு, பொருளை கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். இல்ல இல்ல, உனக்கு நித்தியத்தை கொடுக்க தான் வந்தார். உன் ஆத்துமாவை மீட்டெடுக்க தான் வந்தார். அதெல்லாம் நீ ஆண்டவரோடு இருந்து இசைந்து நடக்கும் பொழுது, ஆவியின்படி நடக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. 17 வாசிங்க அப்படியே. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இருக்கிறது. ஆவி உன்னை நல்ல வழியில நடத்த பார்க்கும், மாம்சம் உன்னை தவறான பாதையில நடத்தும். ரெண்டும் ஒன்னோட ஒன்னு இழுக்கும், மேக்னெட் மாதிரி. என் பக்கம் வந்துட்டான் நல்லது, இவங்க அந்த பக்கம் வந்துட்டான். நிறைய இடத்துல குரூப்ஸ் இருக்கு பாருங்க, சர்ச்சிலேயே வந்துடுச்சு குரூப். இப்போ
இவரால் அவர் அவரால் கட்சியில் எல்லாத்தையும் கவுத்து மூட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே கலாத்தியர் 6:8 வாசிங்க, நான் முடிக்க போறேன். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எப்படியெல்லாம் பேசுது பாருங்க. மாம்சத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்று. இந்த பூமியில வாழ்வது நாம் கொஞ்ச காலம்தான். 80 வயசு 100 வயசு இல்ல 120 வயசு அவ்வளவுதான். ஆனா வாழ்ந்து மரித்த பின்பு ஒரு நித்தியம் இருக்கிறது. அங்க நித்தியமாய் நாம் வாழ்வோம். சமாதான தாபரம் அங்க இயேசுவோடு சந்தோஷமா இருக்கும்படி வேதம் நமக்கு நிறைய இடத்துல அடையாளப்படுத்துகிறது. இந்த பூமியில நம்ம கொஞ்ச காலம் தாங்க, 100 வருஷம் தாங்க, 150 வருஷம், அதுக்குள்ள மனுஷனுடைய வாழ்க்கை முடியும். மரித்து தான் ஆக வேண்டும். மரித்த பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை தெளிவோடு ஆதாரத்தோடு சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாம்சத்தை நீ சாதாரணமா விட்ட உன் நித்தியத்தையே பாதிக்க வச்சிரும். புற்றீசல் போல நீ போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாதபடி தடுத்துரும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாம்ச சொற்படி கேட்டு உன் மாம்சத்தின்படியெல்லாம் நடக்க நீ விரும்பி ஆசைப்பட்டு நடந்துடலாம். ஆனால் ஒரு நாள் வரும் முடிவு என்பது அன்னைக்கு தான் தெரியும். எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உன் வாழ்க்கையில் மாம்சம் ஏற்படுத்தி விட்டது என்பதை மரணத்துக்கு பின்பு தான் நீ அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் எதை அறுப்பான்? அழிவு தான் அறுக்க முடியும். நீ மாம்சத்துல என்னென்ன விதைக்கிறையோ, மாம்சத்துல என்னென்ன செய்யறியோ அதெல்லாம் அழிவை தான் கொண்டு வரும். ஆனா வசனம் சொல்லுது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை எதை அறுப்ப? நித்திய ஜீவனை அறுப்ப. இல்லைன்னா நித்திய ஜீவனை அறுக்க முடியாது. உனக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல நீ எவ்வளவு சம்பாதித்தாலும், எத்தனை சொத்துக்கள், கார்கள், வசதிகள், நகைகள் எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் போகணும். ஆனா எந்த இடத்துக்கு போகிற என்பதை தீர்மானிப்பதுதான் மாம்ச கிரியைகள். அல்லேலூயா. உன் மாம்சத்தின்படி நடக்க உன்னை அனுமதித்து விட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போய் ஆண்டவர் சொன்ன பரிசுத்த வார்த்தைகளை விட்டு விலகி, பரிசுத்த நடக்கைகளை விட்டு விலகி உன் சாட்சியை கெடுத்துக்கொண்டு நீ பின்வாங்கி போவாய் என்றால் நிச்சயமாய் அழிவை அறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நாட்கள் வரும்போது தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எதை அறுக்கிறோம், எதை அறுக்க போகிறோம்? முடிவு மரணம். அந்த மரணத்துக்கு பின்பு நம்ம எதை அறுக்க போகிறோம் என்பதை நல்லா இப்பவே தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நிறைய பேருக்கு இதை செவி கொடுத்து கேட்கறதுக்கே நேரம் இல்லை. அப்புறம் எப்படி நடக்க போகிறாங்க? முடிவு வரும்பொழுதுதான், அந்த விதைச்சி அறுவடை வரும்பொழுதுதான் தெரியும். அறுவடை என்பது முடிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அதை பூரணப்படுத்தும் பொழுதுதான் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியும். மாம்சத்தில் இருக்கிற எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, நல்ல வேளை சுத்திகரிப்பை வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அறியாமையில வாழ்ந்த காலங்கள், நாட்கள் உண்டு. எத்தனையோ தெய்வங்களை வணங்கின நாட்கள் உண்டு. மெய்யான ஜீவனுள்ள தேவன் யார், யார் நித்தியத்தை கொடுப்பால் மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது அறியாமல் என் வாலிப வயதில் நான் எங்கெங்கேயோ போயிருக்கிறேன். ஆனால் நாட்கள் வந்தது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி வைத்தார். அப்புறம் சத்தியம் தெரிந்தது, விளங்கினது, ஆதாரம் இருந்தது. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு, பிறந்ததுக்கு, அவர் வாழ்ந்ததுக்கு, மரித்ததுக்கு, உயிரோடு எழுந்ததுக்கு, மறுபடியும் வரப்போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அடையாளம் இருக்கு. எல்லா இடத்திலும் அடையாளம் இருக்கு. அதனாலதான் உலகம் இதை எதிர்க்கிறது.
இதன் பின்னாடி வர முடியாது, இவங்க பின்னாடி வந்துட்டா இவங்களுக்கு ஒரு நித்தியத்துல வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை தடை பண்ணும்படி தான் இன்றைக்கு பிசாசு அவர்கள் கண்களை மூடி வைத்திருக்கிறார். மெய்யான ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறியாமலே இன்றைக்கு எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மரித்த பின் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறியாமலே இருக்கிறாங்களே. நம்ம வாழ்க்கையை எத்தனையோ வருஷம் விட்டுட்டோங்க. ஆனா இந்த நாட்களில் நம்ம விடக்கூடாது, மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடந்து கிறிஸ்தவர்களே இன்னைக்கு நித்தியத்தை இழந்து விடுகிறார்கள். அந்த வசனத்தை, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணமாக்க. இதுதான் உன்னை நித்தியத்துக்கு நேராக நடத்தும். இந்த பூரணம் உன்னை அங்க சம்பூர்ணமாக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் திருப்புங்க, 15, 16, 17 வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இங்கேயும் நிலைத்திருப்பான், மேலேயும் நிலைத்திருப்பான். இங்க மரித்த பின் நேரம் மேல போயிடுவான், அவரோடு கூட, அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. மாம்சத்தின் இச்சை, மாம்சம் கேட்கும், மாம்சம் அனுபவிக்க துடிக்கும். கண்ணு பார்த்ததெல்லாம் சாலமோன் எப்படி அனுபவிச்சானோ மாம்சம் எல்லாத்தையும் செய்ய, அதை வேணும் இதை வேணும், இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். மாம்சம் எல்லாத்தையும் இச்சிக்கும். பார்க்கறதெல்லாம் கேட்கறதெல்லாம் வாங்கணும், காதுல கேட்கறதெல்லாம் வாங்கிடணும், பார்த்ததெல்லாம் அனுபவிச்சிடணும். அல்லேலூயா. இப்படி எல்லா கிரியைகள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இந்த மாம்சம் பெருமையானதை பேசனா யார் தெரியுமா? ஆஹாஹா. நீ யார் தெரியுமா? ஆஹாஹா. செத்தவனு நீ யார் தெரியுமா? ஓஹோஹோ. இப்ப தெரியவே தெரியாது, அது சொல்ல பெருமையா. நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்டு தெரியுமா? எல்லாம் செத்தவனு தான் தெரியும். நான்லாம் ஒரு காலத்துல சொன்ன நல்லா இருக்காது. எவ்வளோ பயங்கரமா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து உக்காந்துனுக்கிறேன். நல்ல வேளை கர்த்தர் கிருபையா ரட்சித்தார். இல்லைன்னா எப்போ குழியை தோண்டி போச்சிருப்பான், அந்த இடத்துல இன்னொரு 10 பேரை போச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. உனக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கத்தி பேசுகிறேன். அந்த நித்தியத்தை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. மாம்சத்துக்கு உட்பட்ட மாம்சத்தை விதைக்கிறவர்கள் அழிவை அறுப்பார்கள், ஆவியில விதைக்கிறவர்கள் நித்திய சுதந்திரத்தை அறுப்பார்கள் என்று வேதம் சொல்ல. நிறைய வசனம் சொன்ன மாம்சத்துக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை. அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு 10 வசனம் இருக்கு, கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் பார்க்கலாம். மாம்சத்துக்கும் மாம்ச கிரியைக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது, நிறைய தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா. உன் மாம்ச கிரியையின்படி நீ பார்க்கறதெல்லாம் அனுபவிச்சு இந்த சரீரத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் அனுபவிச்சு கர்த்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் செஞ்சு தப்புன்னு ஒரு நாள் முடிவு வந்துடும். அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஐஸ்வர்யவான் எதிர்பார்த்தானா? நல்ல சாப்பாடு தானே, பசியும் பட்னியுமா இருந்தான். பட்னியோடு செத்தானா? இல்லையா, நல்லா சம்பரமா வாழ்ந்தான். நல்ல சாப்பாடு, நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் அந்த டொப்புன்னு ஒரு நாள் போயிட்டானே. போன பின்பு தான் அவனுக்கு தெரியுது. உயிரோடு இருக்கும்போது தெரியவே இல்லை. எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ பேசியிருப்பாங்க, சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்கல. இங்க இருந்து பார்க்கறான், ஆபிரகாம் தகப்பனே ஆபிரகாமேன்றான். அப்ப ஆபிரகாம உயிரோடு இருக்கும்போதே தெரிஞ்சிருக்குல்ல இவனுக்கு. நீங்க போய் சொல்லுங்க திருந்துவாங்க, ஆள் அனுப்புங்கன்றான். அப்ப அந்த அளவுக்கு தெரியுது இல்ல. தெரிஞ்சுக்கினே நீ உலக பிரகாரமா உன் மாம்சத்தின்படியெல்லாம் வாழ்ந்துட்டு அப்புறமா செத்த பின்பு ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது, கை கொடுக்க முடியாது. உயிரோடு இருக்கும்போது உன் மாம்சத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கான். மாம்சத்துக்கும் இந்த சரீரத்துக்கும் பரலோகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, கேட்ட சத்தியம்லாம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் அப்படியே இறங்கட்டங்கய்யா. ஆண்டவரே, இன்னைக்கு எவ்வளோ ஜனங்க, கிறிஸ்துவ ஜனங்க கூட நிர்விசாரமாக இருக்கிறாங்க. எவ்வளோ சத்தியத்தை கேட்டும் கூட மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. கண்ணு பார்த்ததெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரே, தவறான பாவ பழக்க வழக்கத்துக்கு போய் விடுகிறாங்க. இன்னொருத்தர் பொருளை சுதந்திரிக்கும்படி ஆண்டவரே இப்படி ஒரு பாவத்துல பெருமையான பேசுகிறத பார்க்கறதெல்லாம் இச்சிக்கிறதுல இப்படி நிறைய பின்வாங்கி போயிடுறாங்கப்பா. இந்த நிலைமையெல்லாம் மாற்றி சரீரத்துக்கு உட்படாம, மாம்ச கிரியைக்கு உட்படாம, ஆவியினாலே நடத்தப்பட உம்முடைய நித்தியத்தை மகிமையை சுதந்திரிக்க என் தேவன் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு இரட்டைக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே.